அத்தனை மில்லிமீட்டர் மழை, இத்தனை சென்டிமீட்டர் கனமழை என்று கூறுவதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். கனமழையாக இருக்கட்டும், புயல் சூறாவளி மழையாக இருக்கட்டும், சாரல் மழையாகவும் இருக்கட்டும், அவற்றை துல்லியமாக கணக்கிடுவது எப்படி? அதற்கான அளவுகோலாக எதனை பயன்படுத்துகிறார்கள்? மழை அளவீடுகள் சரியானதாக இருக்குமா? மழை பொழிவு என்பது ஒரு இயற்கை நிகழ்வு. இது பார்ப்பதற்கு மிகவும் கவர்ச்சிகரமானது. மிதமான மழை உயிரினங்கள் வாழ்வதற்கு ஏதுவானது. ஆனால் அந்த கவர்ச்சிகரமான மழையே பேரிடர்களாக பல இடங்களிலும் பதிவாகி ஊரையே நாசமாக்கிய வரலாறுகள் ஏராளம். இப்படி பெய்யும் மழையை சில அளவீடுகளை கொண்டு விஞ்ஞானிகள் முன்னெச்சரிக்கை பதிவீடுகளை வெளியிடுகிறார்கள். அதற்கான பல கருவிகளையும் உருவாக்கி இருக்கிறார்கள். மலைத்தொடர்களில் மேகங்கள் உருவாகும் போது உருவாகும் நிவாரண மழை, ஆவியாதல் மூலமாக வெப்பச்சலன மழை, சூறாவளி காற்றின் விளைவாக பெய்யும் பெருமழை, இப்படி மழையின் தன்மையை வெவ்வேறாக பதிவிடுகிறார்கள். மழையின் அளவீடுகள், அதற்கான கருவிகளை ப்ளூவியோமீட்டர்கள் என்று அழைக்கிறார்கள். ஸ்டாண்டர்ட் ரெயின்காக் நிலையான மழை அளவி, டிப்பிங் பக்கெட் ரெயின்காக் சாய்வாளி மழை அளவி, ஆப்டிக்கல் ரெயின்காக் ஒளிவழி மழை அளவி, இப்படி பல வகைகளாக மழை அளவிகள் தற்போது பயன்பாட்டில் இருப்பதாக தகவல்கள் தெரிகிறது. நிலையான மழை அளவி கருவி, இது ஒரு பொதுவான மழை அளவி. இதற்குள் மழை நீரை சேகரிக்கும் புனல் வடிவ சேகரிப்பானில் அந்த உருளை வடிவ கருவி அளவிடுகிறது. சாய்வாளி மழை அளவி, மழை நீரை சேகரிக்கும் புனல் வடிவ சேகரிப்பான் மழையின் அளவை அளவிட முன்னும் பின்னுமாக ஒரு சாதனமாக பயன்படுகிறது. ஒளியியல் மழை அளவி, மழை துளிகளின் அளவை எண்ணிக்கையை சரியாக கணக்கிடும் லேசர் ஒளிக்கற்றையை வைத்து பயன்படக்கூடிய கருவி. ஒளி தொடர்பான மழை அளவி, மழை துளிகளின் அளவையும் எண்ணிக்கையையும் கண்டறிய மீயொலி எனப்படும் வகையான கருவி மலை எழுப்பும் ஒலியின் அலைகளை பயன்படுத்தி அதற்கான அளவீடுகளை சரியாக கணிக்கிறதாம். இப்படியாக 24 மணி நேரத்திற்கு இந்த மழை அளவு கணக்கிடப்படுகிறது. 1 மில்லிமீட்டர் மழை அளவு என்பது 1 சதுர மீட்டர் பரப்பளவிற்குள் அளவிடப்படும் 1 லிட்டர் மழை. வானிலை ஆராய்ச்சி மையங்களில் ரெயின்காக் என்று அழைக்கப்படக்கூடிய மழை மானி கருவியை கொண்டு எவ்வளவு மழை பொழிந்திருக்கிறது என்பதை கணிக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.